போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் சி. மைக்கேல் ப்ரோ குடும்பத்தினர். சி. மைக்கேல் ப்ரோ இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி இறைவா இதோ வருகின்றோம், திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவா இதோ வருகின்றோம், திருவுள்ளம் நிறைவேற்ற. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மரண நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், ஊனியல்புகள், புற வாழ்க்கைகள் இவற்றிற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்போம். இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். எனக்காய் பாடுகள் ஏற்றவரே, எனக்காய் உயிரையும் தந்தவரே. இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் வலுவின்மைக்கு ஏற்ற உதவிகளை நீரே செய்துள்ளே. அதனால் பாவ கழுவாயின் விளைவை அக்களிப்போடு ஏற்றுக்கொண்டு மிகுந்த இறைப்பற்றுடன் மனம் திரும்பி அவ்வுதவிகளை நாங்கள் கண்டுணர அருள்வீராக. உமோடும் தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1:12 முதல் 22 முடிய. இறை பற்றி இல்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள்: நீதிமான்களை தாக்க பதுங்கி இருப்போம், ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாயிருக்கிறார்கள். நம் செயல்களை எதிர்க்கிறார்கள். திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள். நற்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம்மீது சுமர்த்துகிறார்கள். கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகிறார்கள். ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்து கொள்கிறார்கள். அவர்களது நடத்தையே நம் எண்ணங்களை கண்டிக்கிறது. அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாய் உள்ளது. அவர்களது வாழ்க்கை மற்றவர் வாழ்க்கையிலிருந்து வேறுபட்டது. அவர்களுடைய வழிமுறைகள் மாறுபட்டவை. இழந்தோர் என நம்மை அவர்கள் எண்ணுகிறார்கள்.
தூய்மையற்ற பொருளிலிருந்து ஒதுக்கி செல்வது போல நம்முடைய வழிகளிலிருந்து விலகி செல்கிறார்கள். நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியது என கருதுகிறார்கள். அவர்கள் தம் தந்தை என பெருமை பாராட்டுகிறார்கள். அவருடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடமிருந்து அவர்கள் விடுவிப்பார். அவர்களது கைவினை கண்டு கொள்ளவும், பொறுமையை ஆராய்ந்து அறியவும், வசைமொழி கூறவும், துன்பற்று திரியவும் அவர்களை சோதித்து அறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். ஏனெனில் தங்கள் வாய்மொழியின்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இறைப்பற்று இல்லாதவர்கள் எவ்வாறு எண்ணி நெறி தவறி சென்றார்கள். அவர்களின் தீய ஒழுக்கம் அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது. அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை. தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை. மாசற்றவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று உய்த்துணரவில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தை ஆண்டவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்தினின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றுள் ஒன்றும் முறிபடாது. ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்வர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 1, 2, 10 மற்றும் 25 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக் கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவிற்கு போனபின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர்கள் வெளிப்படையாக அன்றி மறைவாக சென்றார். ஜெருசலேம் நகரத்தவர் சிலர் இவரை தானே கொல்ல தேடுகிறார்கள். இதோ இங்கே இவர் வெளிப்படையாய் பேசிக்கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே. ஒருவேளை இவரே மெசியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெசியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும்? இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டனர். ஆகவே கோவிலில் கற்பித்து கொண்டிருந்த போது
இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர். அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும். நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்ட அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் இயேசு தாய் மரியா வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உண்மையான கிறிஸ்துவை நாம் தேடி வந்திருக்கிறோம். இந்த உண்மையின் பிள்ளைகளாக வாழ இந்த தெய்வீக திருப்பலியில் நம்மை பயணிப்போம். இயேசுவின் ஜெருசலேம் பயணம் ஒரு துணிச்சலும் இறை நம்பிக்கையும் கொடுக்கின்ற ஒரு பயணமாக இருந்தது. இன்றைய நற்செய்தி பகுதியிலே இயேசு ஜெருசலேமுக்கு மறைமுகமாக பயணம் செய்வதையும், அவர் அங்கு எதிர்கொண்ட சவால்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அது நமக்கு எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு எதற்காக வந்தார், எதற்காக இப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் படப்போகிறார் என்பதெல்லாம் நமக்கு நாம் இந்த தவக்காலங்களில் நாம் அவருடைய பாடுகளை சிந்தித்த பொழுது நாம் அறிந்து கொள்கிறோம், புரிந்து கொள்கிறோம், உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களாக வாழ்கிறோம். எனவே அறிதலும் உணர்தலும் புரிதலும் என்பது நமக்கு ஒரு மனமாற்றத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய ஜெருசலேமுடைய பயணம் ஒரு துணிச்சலையும் இறை நம்பிக்கையும் ஒரு தைரியத்தையும், நான் இப்படி சாக போகிறேன் என்பது தெரிந்திருந்த ஒரு வாழ்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பயணமாக இருக்கிறது என்பதை நமக்கு ஆழமாக எடுத்துரைக்கிறது. இந்த கூடார பெருவிழா என்று சொல்கின்ற பொழுது யூதர்களின் 3 முக்கிய விழாக்களில் ஒன்றானதுதான் இந்த கூடார பெருவிழா. இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று பாலைவனத்தில் தங்கியிருந்ததை நினைவுபடுத்துகிறது. மக்கள் தங்கள் வீடுகளுக்கு வெளியே தற்காலிக கூடாரங்களை அமைத்து இவ்விழாவை கொண்டாடுவதற்கு அவர்களையே தயாரித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வருகிறது. இது ஒரு தேசிய எழுச்சி காலமாகவும் இருந்ததால் தேவையற்ற வன்முறைகளை தவிர்க்கவும் இயேசு ரகசியமாக செல்கின்ற ஒரு நிகழ்வை நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே இந்த கூடார பெருவிழாவை நமக்கு எடுத்துரைப்பது போல நாமும் கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நம்முடைய பாவமுள்ள வாழ்க்கைகளை மாற்றி அமைத்து வாழக்கூடிய ஒரு சிந்தனைகளையும் நமக்கு எண்ணங்களையும் கொடுக்கிறது. மெசியாவின் வருகை பற்றிய ஒரு தவறான ஒரு புரிதலை இந்த யூதர்கள் கொண்டிருந்தார்கள். எனவேதான் ஜெருசலேம் மக்கள் இயேசுவை மெசியாவாக ஏற்க மறுத்ததற்கு 2 காரணங்கள் இருந்தன. ஒன்று, ஒரு மறைவான தோற்றம். 2வது, நாசரேத்தினுடைய பின்னணி. மெசியாவாக வரும்போது அவர் எங்கிருந்து வருகிறார் என்பது யாருக்கும் தெரியாத என்ற நம்பிக்கை மக்களிடம் இருந்தது. அதனால்தான் இயேசுவின் ஊரான நாசரேத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள். நாசரேத்தின் பின்னணி, நாசரேத்திலிருந்து நல்லது ஏதேனும் வருமா என்ற எண்ணம் அன்று மக்களிடையே நிலவியது. எனவே இயேசுவை பற்றி இந்த மக்கள் இவ்வாறு புரிந்திருந்த நிலை ஒரு தவறான ஒரு மனநிலை, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலை. இவர்தான் மெசியா என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு மனநிலை. அப்படிப்பட்ட ஒரு மனநிலைகளோடு வாழ்கின்ற அவர்கள் இயேசுவை பற்றி என்ன நினைக்கிறார்கள்? நாசரத்திலிருந்து நல்லது வரக்கூடுமா என்று நினைக்கிறார்கள். அப்ப நாசரத்து என்ற ஊர் எப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் இருந்த ஒரு ஊர் என்பதை இயேசு அந்த ஊரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படி இருந்தாலும் அங்கிருந்து நல்லது வரக்கூடும் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஒருவர் செய்த குற்றங்களை நாம் வைத்து கொண்டு எல்லாரும் கெட்டவர்கள் என்று தீர்ப்பிடுவது நமக்கு தவறு என்று நம்முடைய சிந்தனைகளுக்கும் எண்ணங்களுக்கும் எடுத்துரைக்கிறார். பார்ப்போம், பழமொழியிலும் கூட ஒரு அரிசி பதம் எல்லாத்துக்கும் அது சமம் என்று சொல்வார்கள். அது மாதிரி ஒருவரை தவறாக நினைத்து வாழ்கின்ற இந்த மக்களுடைய எண்ணங்கள் ஒரு தவறான ஒரு புரிதல்களை நாம் கொண்டிருக்கிறோம்.
என்பதை நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவேதான் நாசரத்திலிருந்து நல்லது வரக்கூடுமா, இயேசு நாசரத்திலிருந்து வந்தார் என்பது நமக்கு எடுத்துரைக்கின்ற பின்னணியிலே பார்க்கின்ற பொழுது அவர் நல்லவர். அந்த ஒரு சொறு பதத்தை நம்மால் அதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நம்மால் விசுவசிக்க முடியவில்லை. அதனால தான் ஆண்டவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலைகளோடு இருந்தார்கள் என்பதை நமக்கு எடுத்துரைக்கிறது. மூன்றாவது, இயேசுவின் பதில் தந்தையிடமிருந்து வந்தவர். மக்கள் அறியாமையை சுட்டி காட்டுகின்றார் இயேசு. தான் மனித வழியில் வந்தவர்கள் மட்டுமல்ல, மாறாக விண்ணக தந்தையிடமிருந்து நான் அனுப்பப்பட்டவர் என்பதையும் துணிச்சலுடன் அறிவித்தார். புரியுதுங்களா? அவர் நான் அங்கிருந்து வரல, உயிருக்காகவோ பொருளுக்காகவோ பணத்துக்காகவோ பதவிக்காகவோ புகழுக்காகவோ அவரை மறைத்து கொள்ளவில்லை, உண்மையை எடுத்துரைப்பவராக இருந்தார் இயேசு என்பதை துணிச்சலுடன் அறிவித்தார். மரண அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் தந்தையின் மீதான அன்பினால் அவர் தன் பணியை தொடர்ந்து ஆற்றக்கூடியவராக இருந்தார். இயேசு அவருடைய வாழ்க்கையில 3 விதமான நிலைகளை கொண்டிருந்தார். ஒன்று அரச நிலை, இரண்டாவது குருத்துவ நிலை, மூன்றாவது இறைவாக்கினர் நிலை. இந்த 3 நிலைகளில் ஆண்டவர் இயேசு இறைவாக்கினரான ஒரு நிலையை கொண்டிருந்தார். அரசராக உட்கார்ந்து கொண்டு அரசு ஆட்சியை செய்யவில்லை. குருவாக இருந்து அந்த பரிசேயர்களைப் போல சதிசேயர்களைப் போல தன்னுடைய ஆட்சியை அமைத்து கொள்ளவில்லை. இறைவாக்கினர் பணியாக உண்மையை எடுத்துரைப்பவராக இருந்தார், உண்மையை மக்களுக்கு கொடுப்பவராக இருந்தார், உண்மையின் வழியிலே எல்லாவரையும் நடக்க செய்யக்கூடியவராக இருந்தார். எனவே அப்படிப்பட்ட ஒரு மனிதரை தான் இவர்கள் புரிந்து கொள்ள முடியாத, இவரை கொல்ல வேண்டும், ஏற்றுக்கொள்ள மறுதளிக்கக்கூடியவர்களாக வாழ்ந்த ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு அந்த காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அவர் 3 முறை மறுதளிக்கக்கூடிய பேதுரு அதன் பிறகு நான் இப்படி தவறு செய்து விட்டேனே என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையை பார்க்கிறோம். நாம் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு தடவையும் கிறிஸ்துவை மறுதளிக்கக்கூடியவர்களாக நம்முடைய பாவமுள்ள வாழ்க்கை எப்பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. இந்த தவக்காலத்தில் ஆண்டவருடைய பாடுகளை சிந்திக்கின்ற நாம், ஆண்டவருடைய பாடுகளை உள்வாங்கி ஐயோ எனக்காக இப்படி சிலுவையிலே அறைந்து விட்டாரே என்று கண்ணீர் விட்டு அழுகின்ற நாம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நாம் கொடுக்கிறோம் என்பதை இன்றைய இறைவனுடைய வார்த்தையிலே நமக்கு எடுத்துரைக்கிறது. நாம் ஏன் அஞ்சக்கூடாது, இறைவனிடத்தில் நாம் ஏன் இடத்திலே நாம் பயப்படக்கூடாது என்பதை புனித 2ஆம் ஜான் பால் மிக அழகாக நமக்கு கூறுகிறார். கிறிஸ்துவின் சிலுவை மற்றும் உயிர்ப்பின் ஆற்றல் மனிதன் அஞ்சக்கூடிய எந்த ஒரு தீமையும் விடவும் மேலானது. இறை பராமரிப்பு இயேசுவை போல நாமும் கடவுளின் திட்டத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை சொல்கிறார். அன்பின் ஆற்றல் கடவுளின் அன்பு அச்சத்தை வலிமையாக மாற்றும். சான்று பகர்தல் சவால் நிறைந்த இன்றைய சூழ்நிலையில் நற்செய்தி அறிவிக்க நமக்கு துணிச்சலை தரும். எனவே கடவுளுடைய அன்பின் பிள்ளைகளாகவும் அவரிடத்திற்கு நாம் உரியவர்களாகவும் வாழ வேண்டும் என்று இந்த தெய்வீக திருப்பலில இறை நம்பிக்கையிலும் அவருடைய துணிச்சலிலும் நாம் வாழ்வோம். இந்த சமுதாயத்தை இறைவனுடைய வழியில் பயணிக்க கொண்டு வருவோம். ஜெபிப்போம். ஆமென். ஏதொன்றும் சொந்தமில்லை, பாவம் செய்தேன் எண்ணத்தில் சுத்தம் இல்லை, பாவம் செய்தேன் எண்ணத்தில் சுத்தம் இல்லை. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இவ்வழி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும்
உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இப்பலியின் வலிமை மிக்க ஆற்றல் எங்களை தூய்மைப்படுத்துவதாக. இவ்வாறு மென்மேலும் புனிதம் அடைந்தவர்களாய் நாங்கள் தூய்மையின் ஊற்றுக்கு வந்து சேர செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் உண்ணான் நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர். மனதை மேலே எழுப்புகின்றேன். நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றேன். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராமீன்கள் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குடும்பமாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே நாங்கள் ஒப்புக்கொடு ஜெபிக்கின்ற கருத்துக்களுக்காகவும் அன்றாட்டுகளுக்காகவும் விண்ணப்பங்களுக்காகவும் அது நாமத்தினால் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற அடியார்களையும் அன்னை மாதா தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு நேயர்களுக்காகவும் உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதனோ கொடுத்துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் தெய்வீக திருப்பலியிலே ஒப்புக்கொடு ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள்
நம்முடைய குடும்பங்கள் இருந்து போன அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்மாக்கள், உத்திருக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமுக வழியின் நூல் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரம்பருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றோ உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேரேன். எங்கள் பாவங்களை பராமல்வது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு எளிமையாக உண்மையாக நமக்கு மீட்பை தந்தவர். நாமும் இந்த காலத்தில் எளிமையாக உண்மையாக வாழ ஆண்டவருடைய மீட்பை பெறுவோம், பிறருக்கும் மீட்பை தருவோம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்து அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரியவும் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பழையவற்றிலிருந்து புதியவற்றுக்கு கடந்து வந்தது போல பாவங்களை கலைத்து விட்டு தூய்மை பெற்ற மனிதரால் புதுப்பிக்கப்பட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உம் அடியார்களை கண்ணோக்கி அருளும். உமது இரக்கத்தை அறிக்கையிடுவோரை விண்ணக உதவியால் கனிவுடன் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.
மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தார் இயேசுவின் அன்பை. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: சி. மைக்கேல் ப்ரோ குடும்பத்தினர். சி. மைக்கேல் ப்ரோ இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி